இப்போ டைமிங் வந்து 4:00 ஆகுது. எங்கள் பெரியம்மா அம்மாலாம் 3:00 எழுந்துச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் எந்திரிக்க முடியல. நான் இப்போ தான் எழுந்துச்சி வந்தேன். இது எதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா முந்திரி கொத்து. இது கேசரி. இது ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுசியம் பண்ணுறதுக்காக. எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது பருப்பு வடை உளுந்த வடை பண்ணுறதுக்குள்ள. நாங்கள்லாம் தீபாவளி பலகாரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எழுந்திரிச்சோம். இவன் எதுக்கு எழுந்திரிச்சானே தெரில. அத்தை பாரு என்னவா பப்ளு சுசியம் சாப்பிட்டு இருக்காரு. இது வாழைக்காய் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நான் இட்லி சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிஸ்கட் வச்சு இப்படி முக்கி சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? ஆனால் எங்கள் அண்ணன் தம்பா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிறவி. கேமரா பாரு. ஹாப்பி தீபாவளி. எங்க பெரியம்மா தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. அவன் தியானத்துல இருக்கான். மௌன தீவிரதமா. ஓய் என்னத்த சீரியஸா பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு மேக்கப் போதுமா? எதுக்கடி மேக்கப் போட்டிருக்க? சரி ஓகே. இது தீபாவளி ட்ரெஸ்ஸா உனக்கு? வேற ஏதாச்சும் பேசு. விலாகுக்கு இது விலாகுக்கு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கு. ஏதாச்சும் பேசு. எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. குளிச்சிட்ட காத்திக்காக என்ன தேய்ச்சி குளிக்கல. ஐயோ எனக்கு கேவலப்படுத்துறாளே. இது ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். செகண்ட் அவுட்ஃபிட் எப்போ? நைட்டா? ஆமாம். ஓகே டன். இவங்களாம் குளிச்சு கிளம்பிட்டாங்க. நான் இனிமேல் தான் கிளம்பணும். ஹாய். ஓகே டன். முவிஷா அவளுக்கு ஏற்ற வெடியை போடுவா பாருங்க. போடு முவிஷா. எங்கடா பறந்து போச்சு? கீழே இறங்கி போடு. கீழே இறங்கி போடு. போடு போடு. என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்னோட அவுட்ஃபிட். நாங்கள் இப்போதான் பட்டாசு வெடிக்க போறோம். அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா கொஞ்ச நேரம் அப்படியே பட்டாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு அண்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டான். நானுமே ஃபோட்டோஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சாப்பாடுமே ரொம்ப தடபுடலாம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மட்டன் அப்புறம் கிரேவி குழம்பு இந்த மாதிரிலாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே சாப்பிட போயிட்டேன்.
பப்ளி சரியான தூங்கிட்டான். எங்க போனோம்? பப்ளு பாருங்க. அபி இல்ல லாக். மழை வேற வந்துருச்சு காய்ஸ். ஏய் மழைக்குள்ள நனையாத மிஷா. எப்படி வெடி போட போறோமோ தெரில. நைட்டு வெடி தான் நாங்கள் மோஸ்ட்லி நிறைய வாங்கி வச்சிருக்கோம். பார்க்கலாம், அதுக்கெல்லாம் வந்து மழை விட்டுரும் நினைக்கிறேன். அக்காவும் தம்பியும் பாருங்க. என்னோட 2வது அவுட்ஃபிட் இதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்களாம் சேம் சாரி. இங்க பாரு. வெடி வெடி இவங்க சேம் சரி. இது எங்க பெரியம்மா சேம் சரி. எங்க அம்மா அப்புறம் வந்து அத்தை எல்லாருமே சேம் சரி. திரும்ப அங்க தள்ளி போகாத. வைங்க. ஒண்ணுல பிடிக்கல. விட்டுறாத விட்டுறாத. அடுத்து நம்ம 30 ஷாட் போடலாம். ஓகே டன். நான் கைட் வச்சு அப்படி அடிக்க வைக்க பாருங்க. 10 30 தடவை இப்படி அடிச்சிட்டே இருக்கு. ஓகே போலாமா மடிக்கு எல்லாரும்? வாங்க போலாம். கவின் ஓடியா. கவின் மச்சிக்கு போவா. மெதுவா வாங்க மெதுவா வாங்க. சரி ஓகே இங்க வாங்க. இப்போ நம்ம வந்து 30 ஷாட் போட போறோம். எல்லாரும் பின்னால தள்ளி நின்னுக்கோங்க. ஓகே சூப்பர். அம்மாடி தள்ளி வந்துரும். உள்ள போயிருங்க, தேய்ச்சி ரூமுக்குள்ள போயிருங்க. என்னடா ஒவ்வொரு பக்கம் உபயோக அடிக்கி.
வந்து சரியான வெடி போட்டோம். நான் போட்டதை விட எங்கள் அண்ணன் தான் நிறைய போட்டான். இப்போ வந்து நாங்கள் மாடியில் நின்று வெடி வெடிச்சுட்டு இருக்கோம். போட்டு டான்ஸ நாங்கள் மேலே போடுற வெடியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கீழே போக போகிறோம். நாங்கள் வெடி போட்டது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் செகண்டு காணாதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து சரியான வெடி. அது இல்லாமல் இந்த தீபாவளி ரொம்பவே சிறப்பு எங்களுக்கு. இது என்னாச்சு அந்த பையனை பாருங்க. அந்த பையனால தான், அந்த பையன் இருக்க விட மாட்டேங்கான். எங்கள் அத்தை மேக்கப்லாம் கழிச்சு கொண்டே போட்டு வந்தாச்சு. தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறது எனக்கு பொறுக்கலை. இப்போ நாங்கள்லாம் வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அவர் ஒரு பக்கம் தீபாவளி கொண்டாடுறாரு. ஃபைனலி தீபாவளி முடிஞ்சிட்டு ஸோ பட்டாசுலாம் போட்டு வேறு லெவலில் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணோம். ஸோ வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.